நள்ளிரவு 1 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஏற முடியாத கூட்டம். கலங்கி நின்ன அந்த நொடியில் பெரியம்மா குரலிலேயே கேட்கும் அந்த அதிசயம் இதோ. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா திருப்பாதமே சரணம். என் பேர் ரமா. நான் மதுரையில் இருக்கேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எனக்கு நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. நான் மகா பெரியவரோட தீவிர பக்தை. அடிக்கடி அவர் கனவுல ஏதாவது கவலையா இருக்கும்போது கனவுல வருவார். கவலைப்படாம இரு, சேமமா இருப்பேன்னு சொல்வார். மகா பெரியவரை நான் நினச்சிட்டே இருப்பேன். அது மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்தது. மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு போட்டிருந்தாங்க. இன்டீரியர் கிராமம் அது. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ராத்திரி எல்லாம் பெட்டி எடுத்துன்னு போக 1 மணி ஆயிடுது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பயங்கர கூட்டமாக இருக்குது, ஏறவே முடியலை. அடுத்த நாள் எங்கள் மாமியாரோட சிரார்த்தம் வருது. நான் மதுரைக்கு வந்தே ஆகணும். நான் அப்போ மகா பெரியவரை தான் நினச்சிட்டு இருக்கேன். பெரியவரே, எனக்கு எப்படியாவது ஊரில் கொண்டு போய் சேர்த்துருங்கோ, பஸ்ஸு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டின்னு இருக்கும்போது மகா பெரியவர் மாதிரியே ஒருத்தர் வரார். ஆனால் வேஷ்டி சட்டை போட்டுன்னு இருக்கார். ஆனால் முகம் பெரியவர் மாதிரி இருக்கு. நீங்கள் எங்கே போனோம் அப்படின்னு கேட்குறார். காலில் செருப்பு கிடையாது. நீங்கள் எங்கே போனோன்னா, நான் மதுரைக்கு போனோம், பஸ்ஸே பயங்கர கூட்டமாக இருக்கு, போக முடியல அப்படின்னு கவலையோட நின்றுண்டு. ஆனால் மகா பெரியவரை தியானிச்சுட்டே இருக்கேன். இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க வாங்க இதில் ஏறுங்கன்னு பார்த்தா ஒரு ஏசி சுமோ காரு. அதில் ஏற்றி விட்டார். இவர் ரொம்ப நன்றி. சரி, ஏதோ அவர் பார்த்தா ரொம்ப ஏழ்மை மாதிரி தெரியறார். சரி, ஏதாவது பைசா கொடுப்போன்ட்டு பார்த்தா அவரை காணோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மகா பெரியவர் தான் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு கார்ல ஏறி உட்காந்துட்டேன். அது மதுரை கலெக்டரோட காராம். மதுரை கலெக்டரோட பிஏவோட காரு. அவரை கொண்டு காரைக்குடியில இறக்கி விட்டுட்டு திருப்பி அந்த வண்டி மதுரைக்கு போறது. அதுல தான் என்னை ஏற்றி விட்டார். ஏசி காரு, நல்லா வசதியா மதுரைக்கு இறங்கிட்டேன். மகா பெரியவரை நினைச்சுட்டே இருந்தேன். அவரோட அற்புதத்தை நினைச்சுட்டே தான் வந்தேன். அப்ப அந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், தம்பி உங்க பேர் என்னப்பா அப்படின்னா, சங்கரா அப்படிங்கிறார். சங்கர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்ன அவர் பேர் அப்படிதான், சங்கரா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மகா பெரியவர் தான் எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்காருன்னு இன்னைக்கு நினைச்சாலும் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி மகா பெரியவரால் எனக்கு நடந்திருக்கு. நன்றி. கேட்டிங்களா? அந்த நள்ளிரவு 1 மணிக்கு பஸ்ல கூட ஏற முடியாத நிலையில தவிச்சப்போ கார் ஏற்றி விட்ட அந்த ஏழ்மையான பெரியவர் யார்? அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர் பேர் சங்கரன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன்னு காஞ்சி மகா பெரிவா சும்மாவா சொன்னார்? மகா